என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? அதேதான் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதேதான் பண்ணிக்கிறேன். நண்பா குண்டாடா, சின்ன குண்டாடா, தம்மனர குண்டாடா, நான் வரும் தர்மகாலங்களில் நீங்க வரும் தர்மகாலங்களில் என்னை யார் என்று கவனித்தாய்? யார் என்று சொன்னால் தெரியும். எப்படி? யார் என்று சொன்னால் தெரியும். நண்பா ஆறாடே பேஜமராடே சார் மக மோசமானாரு. மூணு குஞ்சு கடிச்சுட்டோம். தமிழர் மோசமானாரு. ஐயோ சாமி நான் வரும் தர்மகாலங்களில் என் பேரை உரிச்சது முன்பதாக நாட்டுகிறாடி என்ன சொல்ல வர நாராயண நாராயண ஆமா நாராயணா. அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். எங்க நடக்குது விபச்சாரம்? ஓய் மற்றவன பேசுவது போல் என்னிடம் வெட்கச்சக்கம் ஏதா கூட பேசாதே. என்ன நீ வந்தோன்னு மூடாம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்னுடைய ராசி. உன்னோட எப்படி இருக்குது? சொல்லுமாயா நண்பா சாமி கொம்பா எவ்வாறு ஓய் மத்தவங்க பேசுறது என்கிட்ட எக்கச்சக்க யாரா கூட பேசக்கூடாது. மனுஷர் நாங்க சொல்லிக்கிறதுக்கு ஏடா அப்படியே இருக்கேன். பேசாம ஆயா எங்க கிளம்பிட்ட? போயிட்டு வரவங்கள கால் அடிச்சுட்டு ஒண்ணுதான் போதா? லைட் வச்சிருக்குது, தண்ணி வச்சிருக்குது, கேன் இருக்குது. போய் டைட்டா விட்டுட்டு அப்போ 3 பேர் சேர்ந்து போங்க. தனித்தனியா பிரிஞ்சு போவாங்க. துணைக்கு கூட்டிட்டு போங்க. நீங்க 2 ஓட்டுல போங்க. ராஜா நண்பா சாமி எல்லாத்துக்கும் பேசுற மாதிரி என்னிடம் எக்கச்சக்க மேடா கூட பேச வேண்டாம். பேசினால் சாபத்தை ஏற்றி விடுவேன். ஒரே அழுத்த பீ பெருக்கான்னு பேண்டு கொடுவேன். என்ன சாப்பு கொடுப்பியா? ஆமாப்பா நான் சாப்பத்தை கொடுப்பேன். என்னிடம் எக்கச்சக்க பேசுகிறாய் அல்லவா? உனக்கு எப்பேற்பட்ட சாபத்தை தருவேன். என்ன சாப்பு கொடுப்பா? பெருத்ததோர் பாறாங்களாக திட்டிப்பேன். மொன்னொழி வேட் வச்சு டனார்னு எழுப்பி சிமெண்ட் பேட்டரி அமுச்சு விட்டுருவாங்க. என்னோட பெரியாளே உன்னை பெருத்ததோ நெருப்பாக திட்டிப்பேன். அப்படியே மூத்தம் சுட்டு அமைச்சு விடுவாய். சடன்னு அப்படியா? ஆமா. இந்த சாமனம் அவனுக்கு சரிப்பட்டு வராது. இன்று முதல் ஊமையாக போவாள். சாபத்தை சாமிக்கிட்ட போய் தெளிவா கேளு. பாபா 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 வாய்க்கு வந்தபடி பேசுவாய். கேட்கின்ற வார்த்தையை பதில் மட்டும் உரைக்க வேண்டும். எப்படி உரைக்க வேண்டும்? நண்பா நான் கேட்கின்ற கேள்விக்கு சக்கு 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 என்று பதில் உரைக்கணும். நாட்டுகாரி மகாராணி பேரும் புகழும் ஐயோ அங்க நாய் உடைக்குது. நாய் உடைக்குது. என்னடா உடைக்குது? அங்க யாரு வேலை விடுவாங்களா? எல்லாம் கூட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க வீட்டுல தனியெல்லாம் சாப்பாடு அந்த கூட்டா பண்ட பார்த்தா எல்லாம் தனியா வச்சிருப்பாங்க. அதனால வீட்டுல எல்லாம் திருடிட்டு போவாங்களான் இருக்குது. திருட்டு பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. சாமிப்பா அங்க நாய் உழைக்குது. நாய் புடுக்குடு கடிச்சிட்டு வந்து அது வந்திருந்தாண்ட பண்ணி மூஞ்சா சூடு போட்ட பணம் கொட்டையாட நாளை வச்சிருந்தாம்பா.
நண்பா வேற எப்படி சொல்லணும்? நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஊங்கட்ட வேண்டும். இப்படி சொல்லணும். நாட்டுக நாடி ஊம்பு புகாநாடி ஊம்பு வேறு புகழ் சிறந்த அழகுதல் பொன்னாடி ஊம்பு இந்நாட்டில் பெயர் என்ன? ஊம்பு. ஏய் ஏன்னா ஊம்பு ஊம்புன்னு தெரியல. நீ சொல்றது தான் சொன்னீங்க. ஏய் நான் சொல்ற வார்த்தை அப்படி பின்னாடி எழுதிட்டு வா. சரி. நாட்டுக நாடி நாட்டுக்கு நாடு புகாநாடி மகாநாடு வேறு புகழ் சிறந்த பேரும் புகழுக்கு என்ன? அழகுதல் பொன்னாடி பொன்னாடு நாட்டில் பெயர் என்ன? பேர் என்ன? ஏய் சீத்தகரை. ஏய் என்னடா பின்னாடி தெரியல. இதை பின்னாடி சொல்ல சொன்னீங்களா? நான் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படியே திருப்பி சொல்லிட்டு வா. திருப்பி சொல்லணுமா? நாட்டுக நாடி மகாநாடு வேறு புகழ் சிறந்த பேரும் புகழ் தெரிஞ்ச அழகுதல் பொன்னாடி அழகத்திற்கு பொன்னாடு. இந்நாட்டின் பெயர் என்ன? நாட்டின் பேர் என்ன? என்னடா ஊர் இது? எடா ஊரு. டேய் ஏய் ரோதனையா போச்சு. எடா ஓதனையா போச்சு. ஏய் டேய் போ போ. பரவாயில்ல. பரவாயில்ல தம்பி தம்பி. இது என்னப்பா ஊரு? தம்பி இது என்னப்பா ஊரு? இப்ப நீ பைத்தியமா நான் பைத்தியமாடா? தெரியல யாரு பையன். டேய் நீங்க தான் சொன்னதெல்லாம் திருப்பி சொல்றோம். நீ அப்படி சொல்லிட்டு இல்லப்பா நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பதில் உரைக்கணும். பதில் உரைக்கணும். ம். நான் சொல்லக்கூடிய வார்த்தை இது என்ன ஊர்? இது என்ன ஊர்? தம்பி, இது என்னடா ஊரு? தண்டிபாளையம் தெரியாம தான் டெம்பர் தண்டிபாளையம். சந்தேகம் என்றால் நம்மளை போல நாடை நிற்கிறோம் சொந்தமான தாய் திரானாகும். ஆமாங்க. இந்த தாய் திராடி வாசம் செய்யக்கூடிய ஆண்களாக பிறந்த அப்புமார்கள் பெண்களாக பிறந்த நமது தாய் குலங்கள். நமது அருமை தாய் குலங்கள். நமது அருமை தாய் குலங்கள் இவங்களா நம்மள வாழ வைக்க வந்த தாய் குலங்கள் கிடையாது. ம். நம்மள வாழ வைக்க தாய் குலம் நினைத்தீர்களா? ம். கிடையவே கிடையாது. வேற? நம்மள கொல்ல வந்த பேய் குலம். பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் ஆளுங்க சின்ன குஞ்சுங்களா உட்காந்துட்டு இருக்குது. ஆமா குஞ்சலம் தாயி கடல் அலை போல் காட்சி அளிக்கிறார். ஏன் எதற்காக எதை முன்னிட்டு என்பதை தலையெழுத்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏய், எதுக்குடா இவ்வளவு பெரிய கூட்டம்? காட்சி நிறைய இருக்குன்னு சொல்லி கூத்துட்டு இருக்கிறாங்க. அகிலாண்ட நாயகி உலகமெல்லாம் அனுபவிக்கக்கூடிய மாரம்மாவா மாரியம்மாங்க. மாரியம்மன் அம்மனுடைய தேர்தலை முன்னிட்டு இன்று ஓரிரவு சதுரநாட்டியம். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? ஏனா நாடகம்? நாடகம் கொண்டாட்டம் தேவர் திண்டாட்டம். நண்பா, இந்த நாடகம் கொண்டாட்டம் தேவர் திண்டாட்டத்தை நான் நடக்கிறேன் அல்லவா? யார் யார்? நான் எக்குலத்து வேண்டேன். நான் எதை முன்னிட்டு வந்தேன்? நண்பா, என்னுடைய பெயர் புரிந்ததா என்ன?
ஒண்ணும் புரியல மத்தால அடிச்சுக்கிறேன். நாகராயுங்க யாருங்க அந்த வேலை பண்றாங்க? என்னங்க சொல்லிட்டீங்க? ஓய் சத்திய லோக பாஷன் நான் நிச்சய கழகத்தையும் அம்மாமா இங்க வாங்க சாமி, இங்க வா சாமி. ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. வாங்க. ஐயோ சாமி, நீங்க தான் தீர்த்து வைக்கணும். ஐயோ ஒண்ணு கூட போகணுங்களா? சட்டி அவுத்துனா ஒண்ணு குட்டுனா. ஐயோ சாமி, மூத்திரம் பச்சை தண்ணியாட்ட வருதுங்க. அதுக்கே ஏங்க பச்சை தண்ணியாட்ட வருது மூத்திரம்? கொள்ள வரும் இன்னி முந்தானத்து கெட்டியே வந்துச்சு. அது காலோட கழிச்சிருப்ப தாயே. ஆயா நான் மிஞ்சிய சொன்னாங்க பேய் எழுதுன்னு காலில் அடிச்சுட்டு வந்து நண்பா சத்திய லோகவாசன் சொல்லுங்க எனக்கு செல்வாள். நான் நிச்சய கலகப்பிரியோன். என்னது சாத பிரியாணி? கலகப்பிரியோன். கலகப்பிரியோன் என்னுடைய பெயரோ அதாவது நாரத சிகாமணி என்று சொல்லலாம். நாரத சிவாமணி. சிவாமணி இல்லப்பா, சிகாமணி. நாரத சிகாமணியாக இருந்தாலும் உண்மைதான் சாமி. இப்ப பெற்றா தாய் தந்தைகள் யாருங்க நண்பா? சாமி, என்னை 10 மாதம் 300 நாள் வாய்ந்த சிவனாடி அங்கத்திலே சுமந்து பெற்றாள் என் தாய். உங்கள் தாய். என் தாயார். தாயார் யார்? என் தந்தையார். தந்தையார் யார்? சொல்ல வேண்டுமா? சொல்லியே காரணமா? உங்களை பெற்ற தாய் தந்தைகள் யாருங்க? என்னை பெற்றாலே என் தாய் புண்ணியவதி. உங்களை பெற்றாலே உங்க தாய் பொண்ணு குடி.
இங்க பாரு, நான் எடுக்க மாட்டேன் சாக்கைய. ஆனா எடுத்து புடிச்சுக்கிட்டேன், தண்ணி வராம விட மாட்டேன். அப்படியே சிதுக்கு சிதுக்கு சிதுக்குன்னு தண்ணி வரணும். எதல்றா? நீங்க எதுல நினைச்சீங்க? நான் அதே தான் நினைச்சுவா. நண்பா, என்னை பெற்றாலே என் தாய், உங்களை பெற்றாலே உன் தாய். என் தாயோ தாயோ கல்விக்கலாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதி. கல்விக்கல அதிபதி உமா களவாணி சரஸ்வதி. கலைவாணி இல்லப்பா, கலைவாணி. கலைவாணி இருக்கிறாங்கல்ல, என்ன உமா பூனை கையில் வச்சுக்கிறேன். என் தாமரையில் அமர்ந்து வீணையை மீட்டிக் கொண்டு கல்வி போனக்கூடியது என்னுடைய தாயினுடைய வேலை. அப்பா என் தந்தை திசைக்கு ஒரு முகம் கொண்ட சபர்முக பிரம்மதேவன். அப்பா பிரம்மதேவன், அம்மா சரஸ்வதி. அப்பா பிரம்மதேவன்லப்பா, பிரம்மதேவனுக்கும் பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதிக்கும் சரஸ்வதிக்கும் மகனாக பிறந்து ஏன் ஒரு போடத்துக்கு ஒரு சோபாய் கூட நம்ம இருக்கிற நண்பா, ஏன் இந்த கோலம்? ஏன் இந்த கோலம்? எனக்கு ஏதாவது இந்த சன்னியாசி ரூபம் ஏன் இந்த சன்னியாசி ரூபம்? நண்பா, தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? 5 சிறு வயது அறியாத குழந்தை பருவத்திலே என் தந்தையாருடைய பாதத்தை பெறுவதற்காக மகனுக்கு நந்தவனம் செல்வது என்னுடைய வேலை. சரி, ஒரு 4 வருஷத்தில் நந்தவனம் செல்கின்ற பொழுது, அதாவது ஐயருக்குள்ள கலியாவது நந்தவனத்திலே என்னை போல அசராத்த பாலகர்கள், சின்ன சிறு பாலரெல்லாம் 5 சிறு வயது பாலகர்களாக விளையாண்டு கொண்டிருந்தார். திருநீர் கொடுங்க, குடிநீர். நாரதனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. நண்பா, தண்ணி அமௌண்ட் அசராத்த பாலகர்களாக நந்தவனத்தில் விளையாண்டு கொண்டிருந்தார். அப்போ தண்ணி குடிக்கிறதுனால அடிப்பாங்க. நீங்களா தண்ணி குடிக்கலாம் சட்டமா சொல்ல தெரியாது. என்ன சொன்னா நண்பா, அப்போ அசராதி பாலகரோடு சேர்ந்து அசாதி பாலரோட சேர்ந்து நானும் விளையாண்டு கொண்டிருந்தேன். நீங்களும் விளையாடி கொண்டிருந்தீர்கள். மலரடிக்க வந்த விஷயத்தை மறந்து வந்த விஷயத்தை மறந்து பாலகரோடு சேர்ந்து விளையாண்டு கொண்டிருக்கின்ற பொழுது சுக்காதேவேந்தன் சூரிய பகவான் காலையிலே உதயமாகி, காலையிலே உதயனாகி, மாலை உதயனாகி இல்லப்பா, உதயமாகி மாலையிலே மலையும் நேரம் வந்தது. காலை நேரம் வந்த உடனே அப்போ அச்சோ தந்தையாருடைய பாலத்தை பெறுவதற்கு மலருக்கு வந்தோம். மலருக்கு வந்தமே இந்த அசராத்த பாலோடு சேர்ந்து விளையாண்டு விட்டோம். நாற்பது விளையாடிக்கிட்டோமே தொண்டில முட்டாயி. தந்தையாருக்கு தெரிந்தால் ஆங்கார கோவம் கொள்வார் என்று சொல்லி அப்ப கோவ கொள்வரை பயந்து கொண்டு சத்தியலோகம் செல்கின்ற பொழுது தேடிக்கும் போது என் தந்தையார் என் முன்னே வந்தார். மகனே சிகாமணி, மகனே சிவாய்மணி. அதுக்கு முன்னாடி என் பேரு சிகாமணி. இதுக்கு முன்னாடி சிகாமணி. எங்க அப்பா எங்க அம்மா 2 பேரும் சேர்ந்து வச்ச பேரு சிகாமணி. அப்புறம் அம்மா 2 பேரும் சேர்ந்தே வச்சிருக்காங்க. என் தந்தையார் வைத்த பெயர் நாரதன். மகனே சிகாமணி, சிகாமணி, எங்கப்பா மலருக்கு சென்றாயே, மலர் எங்கென்று கேட்டார். அப்ப ஒரே ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன். பொய்யிலேயே போய் சின்ன பொய். என்ன போய் சுண்ணி போய் சொன்ன? தந்தையே, என்ன சொன்னாய்? நந்தவனத்திலே மலர் மலரவில்லை, மலர் பூ பூக்கல. பூக்கல. ஏய், பூ பூக்கல அப்படி என்று ஒரு பொய் சொன்னது போது என் தந்தையாருக்கு ஞானக்கண் உண்டு. அப்படி ஞானக்கண் உண்டு. ஞானத்தால் அறிந்து பார்த்தால் நந்தவனத்திலே பூக்களெல்லாம் பூத்து குலுங்கியது. அந்த நந்தவனமாகப்பட்டது சிரித்த முகத்தோடு இருந்தது. ஏண்டா 5 சிறு வயதில் இருக்கும் போதே இப்பேற்பட்ட பொய் பேசுகிறாயே, பொய் சொல்றியே, பெற்ற தந்தை என்று கூட வராமல் பொய் பேசுகிறாயே, நீ சின்னவனா இருக்கும் போது இவ்வளவு பொய் பேசுறியே, நீ வளர்ந்த பெரியவனானா எவன் குடியை கெடுக்க மாட்டேன். அதே நாரதா, நாரிதா, நாரதா, நாரதா அப்படி என்று என் தந்தையார் ஆங்கால கோபத்தில் வைத்த பெயர் எனக்கு நாரதன். அதற்கு முன்பதாக என் பெயர் சிகாமணி.
ஏடா பிள்ளை நோண்டிட்டு இருக்கிற கமன்றா பெற்ற தந்தை என்று கூட மாறாமல் பொய் பேசினாயல்லவா இன்று முதல் ஒரு நாளைக்கு ஒரு பொய் முதல் 1000 பொய் சொல்லணும் அப்படி 1000 பொய் சொல்லாவிட்டால் உன் தலையோ 1000 சுக்கா வெடிக்கும் முதுகோ மூட்டை சுமக்கும் வயிறோ தாலி போல் உப்பும் காலோ தூள் போல் நீங்கும் என்று சொல்லி சாபத்தை அளித்தார். சாபத்தை கொடுத்தாரு. ஆமா, அந்த சாபத்தை வாங்கி எங்கே சென்றேன்? வெள்ளைகிரி சென்றேன். வெள்ளைகிரி சென்று இந்த சாபத்துக்கு மோசம் என்ன என்று கேட்டேன். ஓ, உன் தந்தையார் கொடுத்த சாபத்துக்கு யாராலும் மோசம் தர முடியாது. இதோ ஜபமாலை தருகின்றேன். இதை எடுத்து தோத்திரம் செய்தாயானால் இது ஒவ்வொரு மண்ணினா ஒவ்வொருத்திரியலப்பா தோத்திரியம் தோத்திரியம் செய்தால் கலகம் எங்கும் இருக்கும் இடம் ஞாபகத்துக்கு வரும். எங்க இருக்குதுன்னு தெரியும். கலகம் இருக்கும் இடம் ஞாபகத்துக்கு வரும் அப்படி என்று சொன்னார். அப்போ இந்த சிவமாலை பற்றி பிறகு எங்கே சென்றேன்? வைகுந்தம் சென்றேன். என்ன பண்டிகை எடுக்கிறோம்? எந்த வைகுந்தம்? காலூர் வைகுந்தம். என்ன கொங்காபுரம் தாண்டிக்கிட்டதா? வைகுண்டம் மேலோகம் அங்க சென்று வைகுண்டம் சென்று நான் ஒரு கலகம் செய்வேன். அந்த கலகத்திலே நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். நான் செய்யக்கூடிய கலகத்திலே நன்மை இருந்தால் என்னை எல்லாம் போற்றி புகழ்வார். தீமை இருந்தால் என்னை எல்லின கேட்பார், ஏலின பேசுவார், என்னை திட்டிப்பார். அப்படி என்று சொல்ல நாராயுணன் என்று சொல்லி என் மந்திரத்தை உச்சரித்தாயானால் நீ செய்யக்கூடிய கலகத்தில் இருக்கக்கூடிய நன்மை எல்லாம் நாரதா உன்னை வந்து சேரும், தீமை எல்லாம் இந்த அரிராமக்கண்ணன் என்னை வந்து சேரும். அப்படி என்று சொன்னால் முதல் இன்று நாள் வரை நாராயுணன் என்று சொல்லி நான் கலகத்தை செய்து வந்து கொண்டிருக்கிறேன் நண்பா. அப்படி இருந்தாலும் எனக்கு ஏதோ தெரியல, கலகம் கிடைக்கவில்லை, மூட்டை சுமக்கிறது. ஆமாடா, புடிச்சோட கலகத்துக்கு தாங்க இவ்வளவு வைக்கலாம். சரி கொடு பாப்போம். பசங்க பிள்ளைங்க பேரலாம் கூட்டிட்டு போய் அல்ல அதுல இருந்து அப்படியே கலக்க மாட்டேங்கிறாவா? என் கலகம் அது போல அல்ல, கல்லால் அடிப்பது என் கலகம் அல்ல. இந்த வழியில ஒரு பாம்பு போகுதுன்னா பாம்பு போனா ஓரமா போயிருந்தோம். இங்க பாரு, அந்த பாம்பை அடிக்கணும். பாம்பு சாப்பிடக்கூடாது, பாம்பு அடிக்கிற தடியும் உடையக்கூடாது. தூங்குற பிள்ளையா கிள்ளி விடுவேன், தொட்டலையும் ஆட்டுவேன். தாயார் வந்து கேட்டால் அதுக்கு தகுமான பதில் சொல்லுவேன். நண்பா, அதாவது இந்த தபமாலை தோத்திரம் செய்கிற போது இங்கே கலகம் இருக்கு தெரியுமா? அதாவது என் தந்தையார் சதுரமுக பிரம்மதேவன் வீட்டிலே கலகம் இருக்கிறது. தேவ இடத்துலதான் கலகம் இருக்குது. ஆமா, அங்க போய் எதுவும் பண்ணுவோம். போகலாமா? போகலாம். நீங்க பண்றதுக்கு நாம என்ன பண்றது? கருமாதிரம் நாம எடுத்து போடுறது இருக்குது. நீ போர் போடுறியாடா? நாம் இருவரும் இப்பொழுது ஒன்று சேர்றீங்களா? போல்றீங்களா? வித்தியாசம் தெரியல. அவர் மட்டும் பண்ணிட்டீங்களா? அப்படி புத்துல அப்படியா கிளம்படா? எப்படி பண்றீங்க? ட்ரைனிங் எடுத்துட்டு போட தரோம். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போது அவன் கிடக்கிற துஷ்டன் நம்ம குடும்பத்தை கெடுக்க போடா உள்ள
நானும் போலான்னு பார்க்க நீங்க விட மாட்டேங்கிறீங்க. நானே விட்டுக்கிறோமோ என் முகத்திலே முடிச்சா நல்லா இருக்கும். கடி ரசமே பொண்டாச்சுடா ஆனதாச்சு ஒரு 5 நிமிஷம் அதுக்கு பொண்டாச்சு போட்டு விட்டா அது ஆனதாச்சு 5 நிமிஷம் என்ன ஆயிட்டு தண்ணி ஊற்றி கழுவிக்காங்க நீங்க பட்டுவீங்க ஒரு சிங்கிள் கூட இருக்க முடியல பண்ணாம பாக்குற விட மாட்டேங்கிறானே இந்த பகல் நேரத்திலே பச்சான வாங்க உல்லாசமாக இருக்க வேண்டும். உல்லாசமாக இந்த நாயை சொல்ல தாங்க முடியல கட்டி போடுங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே பாடு இல்லைன்னா வாயை தோற நாராயண நாராயண ஐயோ இன்பக்கடியை எனக்கு ஆசையாகுதுங்க. என்னடா வேலை நானும் ஒரு இன்பக்கடியை இதோ சத்தியமாக வந்துவிட்டோம். தந்தையாரை கூப்பிட்டு பார்ப்போம். தந்தையே தாயே யாரோ வீட்டுக்கு பழைய சோறு வந்துருக்காங்க சோத்துக்கு வந்துருக்காங்க. தந்தையாரை அழைத்து பார்த்தோம். எங்க அப்பாவும் எங்க அம்மா வெளியே வரல. இது யாரோடைய நாடு? நம்மளுடைய தேசம். நம்ம வீட்டுக்கு நாம போறது நமக்கு என்ன பயம்? போய் பார்ப்போம். தந்தையே அப்பா அப்பா வந்தாரு அம்மா வந்தாரு யாரும் சொல்லி ஒட்டு தெரியலையே. நான் வீட்டுல இருக்கும் போது யாரடி வீட்டுக்கு வர சொன்னேன்? ஆமா வரும்போது என்னமோ சத்தம் கேட்டு நாராயண நாராயண யாரு? நம்ம பையன் நார்மலா இருக்குமா? நம்ம பையன் தான் நாமத்தை நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருப்பா. எங்கடி போனவன்? ஏய் நாரதா தந்தையே டேய் தாயே வாடாங்க. வெச்சரம் உங்க முகத்துல வெளிப்படுத்தி எனக்கு வெட்கமாக இருக்கிறது. சீ 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 சீ. ஏய் வாடாங்க. என்ன ஒரு தைரியம் இருந்தா ஏண்டா பிறந்த வீட்டுல நாய் பூந்த மாதிரி ஏண்டா உனக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தா ஒரு சத்தம் இல்லாம வீட்டுக்குள்ள வருவேன். நாய் கூட்ட வரி எப்படி
என்னடா நினைக்கலாம் இது நம்ம வீடு தானே நம்ம அப்பா அம்மா தானே நம்ம வீட்டுக்கு நம்ம போலாம்னு நினைக்கலாம் எப்படி வீட்டுக்குள்ள வரலாம் எந்த நாடா இருந்தாலுமே யார் நாடா இருந்தாலுமே ஒரு வீடு திறந்துருக்குதா வீட்டுக்குள்ள வரலாமா வரக்கூடாது பக்கத்துல வர வரணும் ஆமா திறந்துக்கிட்ட நாய் பூதவாதி பூத்து நாய் எப்படி சொல்லிக்கலாம் அழகான வீட்டுல எப்பயுமே நுழையக்கூடாது கேட்க வரலாமா கேட்க வரலாமா இதுவரைக்கும் அப்பா அம்மான்னு பொறுமையா இருந்தேன். இங்க வாடா. இங்க வா. என்னடா? எடா நாயம் பேசுறோட ஊருக்கு நாயம் பேச போற அந்த போயிட்டு குடிக்க வரணும். யாரு காது கேட்கலங்க பாரு. நீ அங்க இருந்து கத்தால வர கட்டிட்டு பாரு ஓட மாட்டவா. வாடா உள்ள வாடா. அங்கலாம் வந்து அடிப்பேன். வல்லினா இருக்கு. வரலைனா முதுகு அடிப்பேன். ஏய் எடா டேய் டேய். எடா பெத்தமா பேசுறானா அங்க என்னடா தூக்குல என்னடா அங்கே நாயம். உள்ள என்ன? டேய் பாரு. என்ன? பெற்ற பிள்ளை முன்பதாக பெற்ற பிள்ளை என்று கூட மாறாமலே அடித்துட்டீர்களா? உங்களுக்கு என்ன செய்வேன்? ஆடி மாத காத்திலே எச்சல் எப்படி பறக்குதோ அது போல இந்த கலைவாணி சரஸ்வதியோட அதாவது பிரம்மனுடைய மானத்தையும் இந்த கலைவாணி சரஸ்வதியோட மானத்தில மானாவிட்டால் நாளுமே கிடையாது. நின்னு சொல்லிப்போ. ஏறு நக்குனா கூட ஏன் ஒரு சின்ன நக்கு முடியுது. போடா பொட்டையே முடியுது. போடா ஓடி. பெத்தமா அடிச்சிட்டீங்களா? இம்மலை எங்க அம்மா வேற. இம்மலை எனக்கு அம்மா வேற. நீ யாரும் நான் இருப்போம். கேட்டீங்களா? ஏ பிரம்மாவா எவ்வளவு தூரம் நான் கெஞ்சறேன். அடிக்க வேண்டாம். கால்ல விழுந்து கெஞ்சறேன். நான் உலகத்தை எல்லாம் ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய நாரத சிகாமணி. நீ பெற்ற பிள்ளை. நான் தேவருக்கு பிள்ளையாக பிறந்து தேவர் சபையிலே தேவ இந்திரனாக அப்படின்னு கட்டளையிட்டிருக்கிறார். தேவாதி தேவர்களும் மாநில மக்களும் பகலிலே கட்டி சேரக்கூடாது. பகலிலே கட்டி சேர்வது எது? அதாவது ஐந்தறிவு படித்த ஜீவராஜிகள். ஆமா
5 படிச்ச ஜீவராசிகள் மட்டும் தான் பகல்ல கட்டி சேரணும். சரி. ஆணோ பெண்ணோ இரவுல தான் கட்டி சேரணும். பகலிலே பாடுபட வேண்டும். ஆமா, பகலிலே பாடுபட வேண்டும். இரவிலே தான் ஆணு பெண்ணு புணர்ச்சி ஆகணும். பகல்லே புணர்ச்சி ஆகிவிட்டீர்கள். அந்த தேவ சபையில தேவ இந்திரன் கட்டளை இட்டார். நான் தேவ இந்திரனிடத்திலே உங்களுடைய மானத்தை வாங்குவேன். பிடி. இங்க பாருங்க, நம்ம பையன் நம்ம கிட்ட சாப்பிட்டு போறோம். நீ என்ன பண்ணி போறோம்? அவன் ஒரு ஆளு. ஏண்டா நீ எங்களாம இங்க பாரு, முடிஞ்சா நீ என்ன பண்ண பண்ணிக்கடா. பொடி பையனே. ஏய் போடா. நான் பெத்த பையன், நீ எனக்கு சவால் போடுற. போனக்காரியம் பூர்த்தி ஆகிவிட்டதா சுவாமி? என்ன ஆனது? நான் ஒரு தவறிஷி. நீங்க அந்த எந்த கடையில் இருக்குது? அந்த தவறிஷி. நான் ஒரு முனிவர். முனிவர். நான் தேவருக்கு பிள்ளை. தேவருக்கு பிள்ளை. நான் வாழ்வதெல்லாம் முனிவர். முனிவர். எந்த ஒரு கருமானத்தை கண்ணால பார்க்க கூடாதோ அந்த கெட்ட செயல், அந்த அசிங்கமானதை நான் கண்ணால பார்த்துட்டேன். என்ன பார்த்தீங்க அப்படி? என்ன செய்யுமா நடந்தது? என் தாயாரும் தந்தையாரும் பஞ்சையில இருவரும் புலர்ச்சியாகி கொண்டு இருந்தார். எந்த ஒரு பெத்த மகன் பார்க்க கூடாத விஷயத்தை நான் பார்த்துட்டேன். பாத்துட்டீங்க? உண்மைதான். சிவப்பரிச்சா கருப்பரிச்சா? என்னதுரா? இல்லைங்க மூஞ்சி என்பா. அதனால இந்த விஷயத்தை நான் எங்க சொல்லணும்? கைலங்கிரி பொற்பெருமாய் ஆண்டு வராதவா சிவபெருமான் அந்த ஒரு இடத்திலே சொல்ல வேண்டும். ஏன் அங்க போய் சொல்லணும்? ஏன்னா இதற்கெல்லாம் சரிபட்டாரு சரியானால் அவர்தான் நீதிமான். அவர்கிட்ட சொன்னாதான் இதுக்கு ஒரு நீதி கிடைக்கும். அங்க போனா அங்க என்ன போலவாக்கு நடக்குதா தெரியும். இல்ல எங்க தாத்தா அப்படிலாம் கிடையாது. தங்கமான மனுஷன். அங்க போய் பார்க்கலாமா? பார்க்கலாம்.
தாயே மாரியம்மா வந்திருக்கிறம்மா, நல்ல வாக்க ஒரு புள்ளி போடுமா. இந்த வருஷம் கொட்டை ஓடலாம்னு நினைக்கிறேன் அம்மா. தாயே நான் மஞ்சள் தண்ணி குடிச்சுட்டு மலையேறிட்டியா? மாறாம்மா மஞ்சள் தண்ணி குடிச்சுட்டு ஆயா மலையேறிட்டான். மலையேறிட்டாயா? என்ன அப்படி குமிஞ்சு குமிஞ்சு பாத்துட்டு கிடக்குற? கலந்து சொடப்பு உடைச்சு போயிரு. அப்படியே படு. நாய் அப்படி சோறு இந்த பக்கம் மத்தாங்க காட்டிட்டு படுத்து கிடக்குது. அந்த மாதிரி நீ படு. நந்தேஸ்வரா, சாமி பகவானே காடவள கடவுளே அப்படி சொல்லு. ஆட நாட்டுக்கு நாடு, நாட்டுக்கு நாடு, மகா நாடு, மகா நாடு, அருமையும் பெருமை சிறந்த, அருமையும் பெருமையை தெரிந்த அழகு நாய் நாடு. ஆமாங்க. நாட்டின் பெயர் என்ன? சந்திபாளையம். சந்திபாளையம். உன் பேச்ச கேட்டு சொல்றதுக்கு பயமா இருக்கு. சந்திபாளையம். சந்திபாளையம் நான் சொல்றது பொய் சொல்லுவேன். அப்ப யாருமே வேற சொல்லிவிட்டு ஈடுங்கிறது யாரு? சந்திபாளையம் இல்ல, அந்தியூர். அப்படி சொன்னா இப்படி சொல்றேன். அந்தியூர். ஆமா, இப்ப அந்த சொல்றேன். ஜம்பளம் வாங்கணும். அந்தியூர் பக்கத்துல இருக்கிற சந்திபாளையம். சந்திபாளையம் என்றா இல்ல, சந்திபாளையம். சந்திபாளையம் என்றா சத்தமா சொல்லணும். அங்க உட்கா லாஸ்ட்ல அந்த அக்கா உட்காந்து இருக்கியா? அந்த அக்காவுக்கு காது கேட்கும். அந்த அக்காவுக்கு காது கேட்குறது இல்லை. சொல்லு. சந்திபாளையம் என்றால் அப்படி இன்னும் கொஞ்சம் சத்தமா. சந்திபாளையம் என்றால் இன்னும் சத்தமா நீ சொல்லு. சந்திபாளையம். நீ சத்தம் நான் சொல்றது நம்ம கம்மியா. சந்திபாளையம் என்றா சத்தமா. சந்திபாளையம் என்றா பாளையம் இல்ல. நீ தானே சொல்ற. சந்திபாளையம். நானே சொல்றேன். சொல்லு. சந்திபாளையம். சந்திபாளையம். சந்திபாளையம் என்றா சந்திபாளையம் என்றால் சொந்த நாய் திருநாடு இளைநகர் லட்சமானாது ஒப்பான நாடு. ஆமாங்க. ஆனால் பிறந்த அப்பமார்களும் அப்பமார்களும் பெண்ணா பிறந்த அருமரும் தாய்மார்களும் தாய்மார்களும் சகோதர சகோதர கடலாக போய் தருவ காரணங்கள் என்ன? என்னமோ அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க, நாமளும் கூத்தாடிட்டு இருக்கிறோம். இனிமே உட்காந்துக்கிறாங்களா? எதுவுமே தெரியாதாங்கிறீ நீயும். அட எதுக்குப்பா வந்துக்கிறாங்க உட்காந்துக்கிறாங்க? என்ன இப்ப கேட்டு சொல்லு. என்னாச்சா? ஏன்னா எதுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க? கூத்து பார்க்கறது வந்துக்கிறாங்க. அதையும் கூத்து பார்க்க வந்துக்கிறாங்க. என்ன கோயில்? எதுக்கு கூத்து விட்டுக்கிறாங்களா? இல்ல என்ன கோயிலா? மாரியை கோயில். எனக்கு தெரியாதா? மகா மாரியம்மன். ஊரு மதுமகளை ஒன்று சேர்ந்து மகா மாரியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு கூத்துட்டு இருக்கிறாங்க. கேளு. பண்டிகை பண்டிகை முன்னிட்டு ஊரு மதுமகளை ஒன்று சேர்ந்து சிறுதுள்ளி விரைவிலமா சேமித்து சேனபடி முது பலவாள் வாஜரிடம் வெத்தலை தபலம் கொடுத்து தேர் திருவிழா முன்னிட்டு பண்டிகை முன்னிட்டு திருவிழாய் முன்னிட்டு பண்டிகை முன்னிட்டு திருவிழாய் முன்னிட்டு திருவிழா முன்னிட்டு பண்டிகை முன்னிட்டு சிறியோர்களும் பெரியோர்களும் பெரியோர்களும் அம்மா மாரியம்மனுக்கு மாரமல்லப்பா மாரி அம்மா மாரியம்மனுக்காக நாடகம் அரங்கேற்றம். என்ன நாடகம்? அவங்க சொன்ன நாடகமே தான். அவங்க சொன்ன நாடகமே தான். சொன்ன நாடகம் தான்ப்பா. என்னப்பா நாடகம் சொன்னாங்க? நம்ம ஆடுற நாடகம். இதெல்லாம் ஆறு கூட்டி இருந்தவங்க. நானே நாளைக்கு கந்து கட்டும் நானே வந்துட்டேன். கண்டு கட்டுக்கு தான் வந்துக்கிறேன். நாடகம் என்ன? நான் எத்தனை தடவை தான் சொல்லட்டும். என்ன நாடகம்னு நானே சொல்லணும், என்ன ஊருனாலும் நானே சொல்லணும், என்ன கோயில்னாலும் நானே சொல்லணும், என்ன வேச்சு வருது நானே சொல்லணும், பூரா நானே சொல்றேன். நீங்களே வேலை பண்றல வந்துக்கிறீங்க. ஒரு 10 வெத்தலை இருக்குது. இருக்கட்டும். இந்த 10 வெத்தலையிலுமே முக வெத்தல்னு ஒண்ணு இருக்குது. சரி இருக்கட்டும். நித்தனை எல்லாத்துக்கும் முன்ன வந்தாலும் காத்தலைக்கு 3000 வாங்கல கராஜ் விளையாட்டம். 3000 பின்ன பின்ன 3000 நானும் கோமாளியாச்சும் போறேன்னு நினைக்கிறேன். 1700 ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டேங்குது. நீங்களாம் போட்டா 2200 ரூபாய் வருது. அது ஒரு நேரம் படி நேரம் பாரு நேரம் தலை எடுத்து 3 ரூபாய்க்கு கொடுக்க அதுக்காரனு கட்ட கண்ணுக்காரனு கொடி கொடு. 3000 வாங்கி கண்ணுக்காரனு கொடி கொடு.
குடுக்குற 2 மூக்குத்தியும் மூஞ்சி இருந்தாங்க கொடுத்து வீட்டுல போய் ஆயா எங்க கிளம்பிட்ட கொட்டாய்க்கு போறப்ப நீங்க பார்த்து போங்க பேய் இருக்குது உங்களுக்கு 2 கூட போகக்கூடாதா எப்படி நீங்க ஆட்டாருன்னு யாரும் அந்த போகக்கூடாதுங்கிறேன் எங்கேயுமே போக கூடாது சாமிப்பா என்ன குலவையில கை விட்டுட்டு போற ஆ? என்னது சலங்க போறானா எங்க அங்க என்ன அப்படி பாத்துட்டு இந்த பாத்தோ அரசோகத்துல இருந்து சொல்லி என்ன அப்படி பாத்துட்டு பெரிய அரங்கேற்ற நாடகம் என்ன நாடகம் அரங்கேற்றங்களா அறிவே நாடகம் நாரதன் கொண்டாட்டம் தேவர்கள் திண்டாட்டம் ஓ நாரத கொண்டாட்டம் தேவர்கள் திண்டாட்டம் தேவர்கள் திண்டாட்டம் ஆமாங்க இந்நாடகத்தில் நான் யாரு என் பெயரு என்ன பேரு என்ன? சொல்றமா வா சொல்லுங்க வீட்டுக்கு போக சொல்றது பவானியும்ல ஈரோடும்ல பேசாத உட்காருங்க கேட்க நேரத்திலே கிளம்பிட்டீங்க நேரத்துல போய் என்ன வேலை வாங்க சாமி கைலாச ஈசன் வந்தேன் கைலேந்து ஈசன் வந்து கந்தான் கணேசன் தந்தை கந்தன் கணேசன் தந்தை சுருக்கமா சொன்னா சுருக்கமா சொன்னா சிவபெருமான் சாமியா சந்தேகமா? கடவுளா உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது உங்களை பார்த்தா பாம்பு பிடிக்கிறாள் மாதிரி தெரியுது ஓ என்ன பார்த்தா பாம்பாண்டியும் எங்க மகிடி காணுங்கிறியா எங்க புடுக்கை காணும் என்னத்தான்? உடுக்கை காணும் அது உங்கல்ல இல்லைங்க உடுக்கை உடுக்கு ஆ, உடுக்கு இருக்குதுப்பா வெள்ளிக்கிற மேல மலையில மலையில வச்சுட்டீங்களா நீங்க உண்மையான சாமி உங்களுக்கு சந்தேகமா எனக்கு ஏகப்பட்ட சந்தேகம் சந்தேகம் தான் சந்தேகம் கேளு ஒரு 2-3 கேள்வி கேட்கறேன் ஓஹோ அந்த கேள்விக்கு பதில் கரெக்டா உரத்தாய் என்றால் ஆ. நீ உண்மையான சாமி என்று ஏற்றுக்கொள்வேன் சரி. இல்லை என்றால் உன் டூப்ளிகேட் சாமியை ஏற்றுக்குவேன் சரி கேளு ஆ? அக்கா, இந்தா. சாப்பிடாதீங்க. இது என்னது இது செங்கல் இந்த கல்லு தண்ணியில போட்டா ஏன் முழுகுது இது கூடவா தெரியாது அது வெயிட் ஆகிதான் முழுவுது சாமிக்கு ஒரு கொலையும் தெரியல ஏப்பா தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லி தெரியலன்னா தெரியணும்னு விட்டுறணும் ஏன்டா வெயிட் ஆகிதான் முழுவுற எப்படா தெரியும் சொல்லுவேன் தெரியவே கிடையாது ஏன் எப்படி பண்ண நீ உண்மையான சாமி கிடையாது சரி நீ தான் சொல்லுப்பா அந்த கல்லு ஏன் முழுகுது ஆ, அதுக்கு நீச்சல் தெரியல அதனால முழுகுது ஏப்பா அதுக்கு என்ன கை காலுக்கு தான் அது நீச்சல் அடிக்கும் ஏய், அது கூட கூடு ஆ, இந்த கல்லை மேல தூக்கி போட்டா ஏன் கீழே வந்து விழுகுது இதெல்லாம் என்னப்பா கேள்வி அது வெயிட்டா இருந்தா மேல இருந்து கீழே வந்து தான் அதுவும் கிடையவே கிடையாது ஆ, அங்க பிடிக்கிறதுக்கு ஆள் இல்ல அதனால கீழே வந்து விழுகுது அங்க போய் யாரு எங்கத்தால மேல கல்லு இடுப்புன்னு மேல நின்றுப்பாங்க சாமியாம் குழாயாம் சரி அது கூட விடு ஆ, நம்ம வந்த டெம்போ ஏன் நின்றுகிட்டே இருக்குது எல்லாம் என்னப்பா கேள்வி டிரைவர் எல்லாம் நின்றுகிட்டு இருக்குது கிடையவே கிடையாது ஆ,
அந்த டெம்பாவுக்கு உட்காரத்துக்கு சூத்து இல்ல, அதெல்லாம் நின்றுட்டு இருக்குது. டெம்பாவுக்குலாம் எங்கடா சூத்துக்குமா? சரி, அது கூட விடு. நாம சாப்பிடறோம்ல தோசை, ஆமா. அந்த தோசையே திருப்பி போடுறாங்க. இது என்ன கேள்வி? போடுற பக்கம் வெந்து போயிடும், அந்த வேவாத பக்கம் திருப்பி போடுவாங்க. இதெல்லாம் ஜாமியம். நம்ம எப்படி போய் ஏத்துக்க முடியும்? ஏன் என்ன இந்த சிறிய கேள்வி கூட உங்களை பதில் தெரியவில்லையே. சாமிலன்னு எதுக்கு வந்த? அப்ப தோசை வேகலாம் திருப்பி தானே போடுவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? தெரியவே தெரியாது. அந்த தோசைக்கு திரும்ப தெரியல, அதனால திருப்பி போடுறாங்க. தோசை எனக்கு அது திரும்புமா? சரி, அதை கூட விடு. வருஷம் 365 நாளும் லீவ் இல்லாத கடை என்ன கடை? என்ன கடை லீவ் இல்லாத? எல்லா கடையுமே லீவ் எல்லாம் லீவாக இருக்குது. லீவு எல்லாம் கிடையாது. இந்த கேள்வி கூட தெரியவில்லையே சாமி உனக்கு. வருஷம் 365 நாள் லீவ் இல்லாத கடை அதுதான் சாக்கடை. ஐயா, ஓ அதுதான் போகட்டும். சரி, காம்புலாத பழம் என்ன பழம்? என்னடா பழத்துல காம்பு? எல்லா பழத்திலுமே காம்புக்குதா? காம்புலாத பழம் தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியலப்பா. நீ சாமி இல்ல, அப்ப டூப்ளிகேட் சாமி நீ. அப்படி தெரியல. காம்புலாத பழம் அதுதான் அப்பளம். இதெல்லாமா ஒரு கேள்வி கண்டுபிடிச்சு இந்த கேள்வியே தெரியவில்லையே. உனக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நாங்க கங்காணத்தை கட்டிக்கிட்டு நாங்க ஊரு ஊரா பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு கும்பாபிஷேகம் பண்றோம் வரி வசூல் பண்ணி உனக்கு எண்ணெய் காப்பு கொடுத்து உனக்கு கோயில் கட்டி உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம். இந்த கேள்வியே தெரியலையே. சாமியே கிடையாது. ஏப்பா, எங்களுக்கு இப்படி கோயில் கட்டு, எங்களுக்கு எண்ணெய் காப்பு கொடு. நீ கட்ட பாக்கலாம், நீ கட்டி உட்கார பாக்கலாம். நாங்க இல்லனா ஏன்டா நாங்க உங்களை கட்ட சொன்னோமா? கட்டலன்னா நீங்க தான் கங்காணம் கட்டிக்கிற கொண்டாடி தப்பா பேசக்கூடாது, தப்பா பண்ணக்கூடாது. ஒரு வேளை தான் சோறு தூக்கணும். அப்போ நாங்க சோறு தண்ணி இல்ல, கஞ்சி தண்ணி இல்லாத நாங்க ஊரு ஊரா போய் பைத்திய புண்டை குடிச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க காசை வசூல பண்ணி வரி கொடுத்து கறி கொடுத்து நாங்க 15 நாளைக்கு விரதமா இருக்கிறோம். இந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தா கூட பிள்ளைங்க ஏதாவது வாங்கிட்டுங்க. ஏண்டா எங்களுக்கு கோயில் கட்டு, எங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யு, ஊர் விட்டு வரி வாங்கிட்டு வா. அப்ப நாங்க கேக்குறோமா? நீங்களே சேர்ந்துக்கிறது, நீங்களே ஊரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம கோயில் கட்டணும்டா, நம்ம ஊர்ல சாமி வைக்கணும், நீங்களே வசூல் பண்றது, நீங்களே கோயில் கட்டுறது, எங்களுக்கு நீங்களே உட்கார வைக்கிறது, நீங்களே பதிவு பண்ணி இப்படி எங்க மேல தப்பு சொல்றதா? எடுத்து அரிச்சாக்கி நீங்களே தின்னு போறது, கெடாய் வெட்டுறது வந்து சாமி சாக வச்சு எங்களுக்கு சாக வச்சு வெட்டுறது, கடைச்சா போய் நீங்க திங்குறது. ஆமா, உனக்க விட்டு விடுவாங்க. அப்புறம் நீங்களே பார்த்து பண்ணி எங்க மேல ஏன் விட்டுறேன்னு சொல்ற? சரி சாமி, சாமியா சாமி, நீங்க சிவபெருமானா இருந்தாலும் இந்த சிவபெருமானி எப்படி பிறந்தீங்க? எப்படி பிறந்து வா சொல்றேன்.
பகவானி பகவானி நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? உலகம் பிறக்க முன்ன கொசுவா கடிக்குது வீசிக்கிட்டு கிடக்குது அதான். ஐயா 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 முடிச்சுட்டு இருக்கிறியா தோக்குறியா? உலகம் பிறக்க முன்ன உலகம் பிறக்க முன்னே உமா பார்வதி சக்தி பிறந்தா. உமா பார்வதி சக்தி பிறந்தாள். சக்தி பிறகும் அது ஒரே நீர் தண்ணி, ஒரே தண்ணி மயங்க. ஆமா கிளவி பாரு பண்ண போட தலையை ஏற்றிட்டு என்ன பேசிட்டு கம்மன இருப்பாரு கிளவி உள்ள வந்துட்டு அப்படியே சேரு குழப்பற கொலை போடுவோம். என்ன அப்படி பேசிக்கிட்டு கிடக்குற? தலை பண்ண போட்டு வச்சுக்கிட்டு நாளைக்கு கை தங்கோர் கலை பேர் அப்படி அப்படி பாடாய பாடாய படாத பாடு படுக்கிறது கடலாத பாடு 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 பாவம். உலகம் பிறக்கும் முன்ன மா பார்வதி சக்தி பிறந்தா. சக்தி பிறந்து பிறக்கும் பொழுது ஒரே தண்ணி நீர்மயம், ஒரே நீர்மயம். ஆமா ஒரே ஜலமயம். செடி கொடி எதுவுமே இல்ல, உயிர் ஜீவ வேதங்கள் எதுவுமே இல்ல. சக்தி பிறந்தார். சக்தி பிறந்து ஒரு பெண்ணா பிறந்தாமே. பிறந்தவே ஒரு பெண் வேண்டாம், ஒரு ஆண் துணை வேண்டும். ஒரு ஆண் துணை வேணும். அப்படி என்று மா பார்வதி ஏகங்கள் செய்தார். என்ன யாகம் செஞ்சு அம்மா? தான் மன்னவர் வேணுமே, கணவர் வேண்டும் அப்படி என்று வேள்வியில ஏகங்கள் செய்தார். ஏகம் பண்ணிக்குது அம்மா. ஆமா ஏகம் செய்யும் பொழுது அந்த ஏக வழியாக ஒரு குழந்தை பிறகுது. சரி அந்த குழந்தை பிறந்து அம்மா என்குது. பேசி முடிக்கிட்டு இரு அவங்க பேசி முடிக்கிட்டு விட அப்புறம் நான் பேசிக்கலாம். பேசுக்காங்க இன்னைக்குதான் பேசுவீங்க, நாளைக்குமா கூடி பேசி போறீங்க. இன்னைக்குதான் ஒட்டுக்கா சேர்ந்து இருக்கிறீங்க பாவம். பேசுங்க. அப்புறம் உங்க வீட்டுல என்ன குழம்பு? கறி குழம்பா, பருப்பு சாரா? நாளைக்கு சாப்பிடுங்க. கறி குழம்பு பருப்பு சேர்மா பேசிக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சோழ செட்டி மூடி வச்சுட்டு வந்தியா? அப்புறம் உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போனாரா? யாரையா கிளம்பிட்டீங்க? ஐயா என்னயா குழந்தைய தூக்கிட்டு போற? ஐயா குழந்தைய தூக்கிட்டு போறாங்க, ஆரோ திருடிட்டு போறாங்க. ஐயா ஏக்கா குழந்தைய திருடிட்டு போற? அவங்க குழந்தையா? ஆறுது ஆறுது பேசாத உட்கார மாட்டேன். நீ பேச என்ன கதையினா நாங்க மாட்டு வண்டியில கூட்டிட்டு போறோம், கதைய தூக்கிட்டு போறோம், இங்க எடுத்து விட்டுட்டு போவோம். பேசாத உங்காரு கதையே பேசிக்கிட்டு தான் நல்லாவா இருக்குது. மூலாம பைத்தியம் மூணு இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசாத உங்காரு. நீ நீ எத்தனை ஊட்டம் கெடுத்துருக்க மாட்ட. பேசாது. அந்த ஏகத்துல ஒரு குழந்தை பிறகுது. பிறகுது. அந்த குழந்தை பிறந்து அம்மா என்று அழைக்குது. அப்படின்னு கூப்பிடுது. அப்படி அழைச்சிட்டு கூப்பிடல, அம்மா எங்குது. அம்மா எங்க பொழுது நமக்கு மன்னவர் வேணும் யாரும் செய்யும் பொழுது மன்னவாறு வேணும் யாரும் செய்யும் பொழுது மன்னவாறு இல்ல மன்னவர் காதல் அப்படி கேக்குதுங்க. அம்மா அம்மா என்று அழைக்குது அந்த குழந்தை. அப்படி என்று மகனா ஏத்து கொண்டான். அந்த குழந்தை யாரு? சொந்த கணபதி விநாயகமூர்த்தி. ஆமா சரிங்க. மறுபடியும் யாகம் செய்தான். மறுபடியும் பண்ணிக்கிறாங்க. ஆமா என்னத்த ஏகங்கள். அந்த ஏக வழியாக இன்னொரு குழந்தையும் பிறக்குது. மறுபடியும் பிறந்திருக்குது. அந்த குழந்தை பிறந்து தங்கா என்று அழைக்குது. அந்த குழந்தை தங்கா அப்படின்னு கூப்பிடுது. ஆமா தங்கா என்ற குழந்தைய அண்ணனா ஏத்து கொண்டா. அது யாரு? ஸ்ரீமந்த கண்ணன். ஆமா சரிங்க. மறுபடியும் யாகம் செய்யும் பொழுது மறுபடியும் மட்டும் போது மறுபடியும் யாகங்கள் செய்யும் போது பைத்தியக்கார சாமியா இருக்குது. மறுபடியும் யாக மாட்டக்குள்ள. ஆமாப்பா அந்த ஏக வழியாக வேள்வியாக நான் தோன்றினேன். நீங்க தோன்றீங்க. தோன்றி. ஆமா அப்படி உமா பார்வதிய திருமணம் செய்து எனக்கு 2 குழந்தைகள் உண்டுப்பா. 2 பேரு. ஆமா ஆறாரு
அழகான ஒரு குழந்தை, அழகான ஒரு குழந்தை. ஆணை முகம் போல ஒரு குழந்தை. ஆணை முகம் போல குழந்தை யாரு? அழகான குழந்தை யாரு? அழகான குழந்தை என் இளைய மகனாகிய முருகபெருமான். அந்த பழனி மாமலையில இருக்கிறான் அவனா? பழனி மலையில? ஆமா. ஏன் சாமி அவங்களுக்கு ஒரு சட்டி வாங்கி கொடுக்கறது? பூமாருக்கு சட்டி பையனு முருகனுக்கு கோமன் கட்டிக்கிட்டு கிடக்குறான அந்த பையனுக்கு ஒரு பூமாருக்கு சட்டி வாங்கி கொடுக்கறது ஏதோ ஒரு புண்டம். என் மூத்த மகன் தொந்தி கணபதி விநாயகமூர்த்தி. அரசு மடிச்சு அவத்து பொழுது இருக்கிறான் அந்த பையன். அவன் சாதாரணமா சொல்றேன் அவன. இங்க இருந்து பாய காணோம், அப்ப அது சுத்திட்டு போயிட்டாங்க. இப்படி 2 குழந்தைய பெற்று சீரம் சிறப்பாக வெள்ளிங்கிரில் நாங்க ஆண்டு வரோம். சரிங்க. அங்க 8 பாரியாக போயிடுவா. அப்படி 2 குழந்தையை பெற்று 2 குழந்தைகளை பெற்று சீரம் சிறப்பாக இந்த வெள்ளிகளில் இருக்கிறோமா? வெள்ளிகள் இருக்கிறோமா? இல்ல என் மகனை விட்டு நாங்க பிரிந்து இருக்கிறோமா? மகனும் தெங்கு பிரிஞ்சிருந்தீங்க. என்னாச்சு சொல்லுங்க. உட்காந்து ஏன் முருக பெருமாள் பழனி மலைக்கு போனார்? ஆண்டியாக கோமணத்தை கட்டி கொண்டு போனான். ஏன் பணம் தெரியுமா? ஏன் சாமி போனான் அவன்? உலக சஞ்சாரி ஆகிய நல்ல ஊனுக்கு இல்லை. உலக சஞ்சாரி நீங்களே சொல்லி நீங்க தான் மறுபடியும் நீங்களே சொல்றீங்க. அதுக்கு அர்த்தப்படுத்த நீங்க தான் ஓன்னு கேட்க சொன்னீங்க. உலக சஞ்சாரி நாரத மகாமுனி. நாரத மகாமுனி என்ன செய்தார்? என்ன செய்தாரு? ஞானமலை ஒன்று கொண்டு வந்தார். என்ன நைனாமலை? ஞானப்பழம். ஞானப்பழம். பாடிசாமி பாடிசாமி நீ அப்படி பாடு. ஞானப்பழம் என்ற என்ன? ஞானப்பழம் என்ற என்ன? மாம்பழம். மாங்கனியை கொண்டு வந்தார்கள். மாங்கனி கொண்டு வந்து அங்க என்ன சோறு தூக்கிட்டு போவாங்க, சோறு சுட்டி தூக்கிட்டு போறாங்க. அக்கா என்ன சோறு எடுத்துட்டு போறீங்க? சரி சரி. மாங்கனி கொண்டு வந்து என்னிடத்துல கொடுத்தா. அந்த மாங்கனிய யார் சாப்பிட்டாலும் ஒரு ஆள் தான் சாப்பிடணும். யாருக்குனாலும் ஒரு ஆள் தான் திங்கணும். ஆமா. அப்படின்னா நாரத மட்டும் கொடுத்தாரு. ஆமா. அது அறுத்து யாருக்கும் கொடுக்க கூடாது. அறுப்பு கூட ஒரு ஆள் தான் திங்கணும். யாரு இருந்தாலும். இளைய மகனை கொடுத்தா என் மூத்த மகனுக்கு செலுப்பு. அவனுக்கு செலுப்பு. ஆமா. மூத்த மகனை கொடுத்தா இளைய மகனுக்கு செலுப்பு. இந்த ஒரு கனி இது அறுக்காத கொடுக்கணுமே. இருப்பது ஒரு கனி, இருக்கிறது கனி ஒண்ணு. அங்க 2 பேர் இருக்கிறாங்க. இது என்ன செய்வது? இது எப்படி கொடுக்கறது? யாருக்கு கொடுக்கறது? அப்பொழுது எப்படி கொடுப்பது? நாரத முனி சுவாமி சாமி ஏன் ஒரு கனியை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை கொடுக்கலாமா அந்த பிள்ளை கொடுக்கலாமான்னு தவிக்கிறீங்க? இந்த உலகத்தை ஒரு நொடிக்கு உள்ள யாரு சுத்தி வராங்களே அவங்களுக்கு இந்த கனியை கொடு. அந்த உலகத்தை யாரு முதல் சுத்தி வராங்களோ அவங்க அந்த ஞான பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இளைய மகனாகிய முருகபெருமான் இந்த உலகத்தை ஒரே நொடிக்குள்ள சுத்தி வரம்பா அப்படின்னு மயில் வாகனம் ஏறி இந்த உலகத்தை ஒரு நொடிக்கு சுத்தி வரணும். மயில் வாகனம் ஏறி போயிரு. மயில் வாகனம் சொல்றா, மயில் வாகனம். ஆமா. இந்த உலகத்தை ஒரே நொடியில் சுத்தி வரம்பாரு அப்படின்னு போயிட்டான். முருகும் போயிட்டோம். ஆமா. என் மூத்த மகன் ஒரு சப்பானி பிள்ளையார். அவன் எங்க போய் உலகத்தை சுத்த முடியும்? விநாயக பெருமாள் உலகத்தை சுத்த முடியாது. அதனால உமா பார்வதியும் என்னையும் ஒரே இடத்துல நிக்க வச்சு உலகம் என்ற என்ன? ஆமா. உலகம் என்ற என்ன அப்படி கேட்கும் பொழுது நாரத மகாமுனி சொல்லுகிறார். நாரத மகாமுனிவர் என்ன உரைத்தார்? உலகம் என்ற என்ன? தாய் தந்தை என்ற என்ன? இந்த உலகமும் ஒண்ணு. நீ தாய் தந்தை சுத்தி வந்தாலும் ஒண்ணு. இந்த உலகம் என்றால் தாய் தந்தை தான் உலகம். நம்மளை பிறக்க வைத்தது தாயும் தந்தையே. ஆமா. தாய் தந்தையோட இந்த உலகத்துல எதுவும் பெரிதில்லை அப்படின்னு நாரதர் சொல்ல விநாயகர் பெருமானாகப்பட்ட உங்களுக்கு 22 பேருக்கு சுத்தி வர வந்தார். சுத்தி வந்தான். அப்பொழுது ஞானபலத்தை பெற்று விட்டார். ஞானபலத்தை கொடுத்து விட்டீர்கள். ஞானதன் வார்த்தையால்
முருக பெருமாள் உலகத்தை ஒரு நொடி சுத்துவது எங்க நானா போய் என்று கேட்கும் பொழுது அப்பா நீ உலகத்தை சுத்தன எங்கிலேயே தாய் தகப்பன எங்கிலேயும் இருக்கிற உலகமா நினைத்து அண்ணன் சொல்றான் என பழத்தை பெற்றான் கொடுத்துட்டுமா பழத்தை அப்படின்னு சொன்னேன். அண்ணன் பழம் வாங்கிட்டான் அப்படி என்று இளைய மகனுக்கு கோபம் வந்து இப்ப பழனி மலை அப்ப கழுகு மலை கழுவு மலை. ஆமா கழுகு மலையில போய் அந்த கழுகு மலையில போய் கழுகு மலையில போய் நான் கரெக்டா சொல்ல உங்களுக்கு காதுக்கு அப்படி உழுவு சாமி நான் என்ன சாமி பட்டுட்டோம். கழுகு மலையில போய் அமர்ந்து விட்டா. அதனால இப்ப பழனி மலையில ஆண்டியோட இருக்கிறது பையன். எங்க பையன் கோபத்துல தான் அங்க போய் இருக்கிறான். என்னன்னு தெரியல பேரு வேற கிடைக்க மாட்டேங்குது. அதனால இப்பொழுது உலகம் எல்லாம் நான் படியலுக்கு போகணும். போறியா? ஆமா போயிட்டு வாங்க. படியலுக்கு போகுதுண்டா உமா பார்வதி சக்தி இருக்கிறா. உமா பார்வதி அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் உலகமெல்லாம் படியலுக்கு போகணும். மன்னவர் அழைத்தார் என்று அதுக்கு சீக்கிரம் உமா பார்வதி அழைத்து வா. சுகபெருமனாகப்பட்டார் பார்வதி அழைக்க அம்மா பார்வதி சபைக்கு தருவா.